ஹை ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? படிச்சுட்டு இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ள போகும். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரும் ஷேர்னு கூப்பிடாதீங்க, அண்ணன் தான் கூப்பிடணும். ஓகேவா? இல்லை தம்பின்னு கூப்பிடுங்க, வயசு இல்லை. வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? இப்போ யூனிட் 9 பார்க்க போகிறோம், பார்ட் 2ங்க. சாயங்காலம் 4 மணிக்கான வீடியோ. வாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க 2 கேட்டகரி இருக்குது. அதாவது 2 மேஜர் டாபிக் பார்க்க போகிறோம். நலத்திட்டங்கள், சமூக நீதியின் தாயகம். நலத்திட்டங்கள் கீழே 3 விஷயம் பார்ப்போம். என்னன்னாக்க குழந்தை வளர்ச்சி திட்டம், மகளிர் மேம்பாட்டு திட்டம், பிற திட்டங்கள். அப்புறம் சமூக நீதியின் தாயகத்துக்கு கீழே 2 பார்க்க போகிறோம். முற்போக்கு சட்டங்கள், இடஒதுக்கீடு. சரிங்களா? வாங்க பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. சரிங்களா? நலத்திட்டங்கள். குழந்தை வளர்ச்சி திட்டம் அதில் என்னென்ன திட்டங்கள் இருக்குது பாருங்களேன். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம், தொட்டில் குழந்தை திட்டம், சத்யா அம்மையார் நினைவு அரசு காப்பகங்கள், குழந்தை தத்து எடுத்தல் திட்டம், பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம், இளைஞர் நீதி குழுமங்கள், இளைஞர்கள் வள மையங்கள், குழந்தை இல்லங்களிலிருந்து பின்னர் வெளியே வந்தவர்களை பராமரிப்பதற்கான நிறுவனங்கள், தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கான சத்துணவு திட்டம். இவ்வளோ இருக்குதுங்க குழந்தை சம்மந்தப்பட்டது. மகளிர் மேம்பாட்டு திட்டம், இது எல்லாமே டெப்த்தாக நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டுட்டோம். ஓகேங்களா? இருந்தாலும் இதுக்கப்புறம் போகணும் லைட்டாக. பாருங்கள். வேலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம், டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம், ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவையர் மகள் திருமண உதவி திட்டம், அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண உதவி திட்டம், மணமாகாத பெண்கள் இல்லம், பணிபுரியும் மகளிர் மற்றும் நோய்வாய்ப்பட்ட தாய்மார்களின் குழந்தைகள் காப்பகங்கள், சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம், திருநங்கைகளுக்கான திட்டங்கள், தமிழ்நாடு குக்கிராமங்கள் கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம், அதாவது தாய் திட்டம் மாதிரி தாய் திட்டம். அடுத்தது பிற திட்டங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்கள், மனநோயாளிகளுக்கான மனநல திட்டங்கள், முதியோர் இல்லங்கள், மழைநீர் சேகரிப்பு திட்டம், சூரிய ஆற்றலுடன் கூடிய பசுமை வீடுகள் திட்டம், ஒருங்கிணைந்த நகர்ப்புற வளர்ச்சி திட்டம், தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார திட்டம், நகர்ப்புற ஏழைகளுக்கு வேலைவாய்ப்பை மேம்படுத்தும் திறன் வளர்ப்பு பயிற்சி திட்டம், கிராம புதுவாழ்வு திட்டம், தன்னிறைவு திட்டம், இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டம். இன்னும் இருக்குதுங்க. இதில் முழு சுகாதார இயக்கம், தேசிய கரிம வாயு திட்டம், ராஜீவ்காந்தி மறுவாழ்வு திட்டம், ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற புனரமைப்பு திட்டம், நகர்ப்புற பெண்களுக்கான சுய உதவி திட்டம், புளோரைடு பாதிப்பு குறைப்பு திட்டம், நகர்ப்புற உட்கட்டமைப்பு திட்டம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், அதாவது 100 நாள் வேலை திட்டம் மாதிரி. அடுத்தது சமூக நீதியின் தாயகம், முற்போக்கு சட்டங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேஜராக நீதி கட்சியை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் முற்போக்காக எல்லாமே பண்ணிருப்பாங்க. வாங்க பார்க்கலாம். நீதி கட்சினா யார் தெரியுமா? கெத்து காட்டுறவங்க. அதாவது சமுதாய விடுதலையை முக்கியமானது அப்படின்றதுல இருந்தாங்க. சமூக நீதிக்காக பாடுபட்டது. நீதி கட்சியின் முதலாம் ஆட்சி காலம் 1920 to 1923. ஓகேங்களா? 1920 1923 பல முற்போக்கு சமுதாய சீர்திருத்த சட்டங்கள் இயற்றப்பட்டன. தேர்தலில் போட்டியிட பெண்களுக்கு 1919 இந்திய அரசாங்க சட்டத்தில் விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டது. பஞ்சமர், தீண்டத்தகாத அர்ஜன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு அவங்கள வந்து கூப்பிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் நீதி கட்சின்னு தான் சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஆதி திராவிடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூக அந்தஸ்தை வாங்கி கொடுத்தாரு. இவர்களுடைய நலனை பாதுகாத்து பராமரிப்பதற்கான தனியே ஒரு ஐபிஎஸ்ன்னு தப்பாக போட்டேன். அதிகாரி அது மட்டும் எனக்கு கீழே கமெண்ட்டில் கொடுங்க. ஓகேவா? ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதிகாரி தொழிலாளர் ஆணையராக லேபர் கமிஷனர் நியமிக்கப்பட்டார். நீதி கட்சியின் சாதனைகள் ஆகும். ஓகேங்களா? அதாவது இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லேபர் கமிஷனர் இருப்பாருங்க. ஓகேங்களா? இப்போ இதில் இடஒதுக்கீடு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. இந்திய விடுதலைக்கு முன் தமிழ்நாட்டில் நீதி கட்சி சமூக நீதிக்கான விதையை விதைத்தது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பின்னர் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மற்றும் பழங்குடியினருக்கு 16%, பிற பிற்பட்ட வகுப்பிற்கு 25% என்று மொத்தம் 41% இருந்தது. ஓகே.
1971ஆம் ஆண்டு இந்த இடஒதுக்கீடு சதவிகிதம் மாற்றப்பட்டது. மேற்பட்டவர்கள் 16% மிகவும் பிற்பட்டவர்கள் 16%ம் மிகவும் பிற்பட்ட வகுப்பு 17% என்று பின்பற்றப்பட்டது. பின்னர் இந்த இடஒதுக்கீடு பிற்பட்ட வகுப்பு 37%ஆகவும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு 18%ஆக உயர்த்தி மொத்த இடஒதுக்கீடு 49%ஆக உயர்த்தப்பட்டது. அதன் பின்னர் 1980இல் பிற பிற்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு 50% அதிகரித்து மொத்த இடஒதுக்கீடு 69%ஆக உயர்த்தப்பட்டது. ஸோ ஃபேமிலி, நம்ம ஸ்டடி பிளானில் என்னால் முடிஞ்சவங்க நான் ஃபாலோ பண்ணிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி கூடயும். ஓகேங்களா? உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலன்னு ஃபீல் பண்ணிங்களா, பெல் ஐக்கான் இருக்கும். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணி இது பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. 158.6 தான் டார்கெட்டு. நல்லா படிங்க, என்ஜாய் பண்ணி படிங்க. இதை பற்றி யோசிச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது, மறந்துடாதீங்க. பை ஃபேமிலி, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.